ஓவிப்ஸ் டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்புறேன். பார்க்கலாம் அதை கண்டிப்பாக பாருங்க. ஆனால் அது ஒரு பயங்கரமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்க. நீங்கள் ஆல்ரெடி டீமன் ஸ்லேயர் பார்க்கலாலும் பரவாயில்ல, நீங்கள் மூவி பார்த்துட்டு வந்து லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் வந்து 5 சீசன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மூவியை வந்து மறக்காம தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. அது வேணால் கண்டிப்பாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய மூவி அது. ஸோ இப்போ வந்து வைட்லி இந்தியாவில் ரிலீஸ் பண்ணால நார்மலாக ஆனிமேல என்னன்னு தெரியாதவங்க கூட அதை போய் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அது ஃபேமஸாக இப்போ பீக்கில் போயிட்டு இருக்கு. இப்போ இதுதான் இந்தியாவிலே ஆனிமையோட பீக் டைமாக இருக்க போது. கண்டிப்பாக அது அந்த அளவுக்கு ரீச் இந்தியாவில் டீமன் ஸ்லேயர் கொடுத்துருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்க. இது அதுக்கான ரிவ்யூ வீடியோ அண்ட் ஸ்பாயிலர்லாம் பண்ணல, நீங்கள் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் செப்டம்பர் 26 வந்து செயின்சா மேன் இந்தியாவில் ரிலீஸ் ஆக போது. இது ரொம்பவே பிக்கெஸ்டான நியூஸ். ஏன்னா ஜப்பான்லேயே செப்டம்பர் 19 தான் ரிலீஸ் ஆகுது செயின்சா மேன். ஸோ அப்படியே 1 வீக் அப்படியே வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் குளோபல் ரிலீஸே பார்த்தீங்கன்னா அக்டோபரில் தான் போகுது. ஆனால் இந்தியாவில் நம்மளுக்கு செப்டம்பர் 26 வருது. யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24 ரிலீஸ் ஆகுது. இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்டே இந்தியாவில் வருது. அது பயங்கரமான ஒரு R-rated 18+ அது வந்து ஒரே சீசன் தான். டீமன் ஸ்லேயர் மாதிரி 5 சீசன்லாம் கிடையாது. நீங்கள் அது ஈஸியாக இப்போ 12 எபிசோடு தான் அதில் இருக்கே. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே டேரெக்டாக செப்டம்பர் 26 வந்து நம்ம வேற லெவலில் செயின்சா மேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தேட்டரில். அது பக்கா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அது பார்த்தீங்கன்னா R-rated. அது நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக இப்போ போய் பார்த்துருங்க. ஏன்னா அது மிஸ்ஸே நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கான அப்டேட் தான் இது. இது மாதிரி ஆனிமே அப்டேட்ஸ் அண்ட் ஆனிமே நியூஸ் உங்களுக்கு தெரியும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.